ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, அதாவது எஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷனுக்கு கன்க்ளூஷனுக்கு என்னடா எழுதலாம் அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்கு இந்த 17 எஸ்டிஜி கோல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன குட்டி கதையை தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். கஷ்டப்படும் போது அவனுக்கு ரொம்ப பசி எடுத்தும் போது அவன் நினைக்கிறான், நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தும் நலனும் வெல்பீயிங்கும் வேணும்னு நினைக்கிறான். அவன் இதெல்லாம் வேணும்னா ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ குவாலிட்டி எஜுகேஷனை தேட அழியிறான். அங்கே போய் நல்லா அவன் படித்த உடனே அங்கே எல்லாரையும் பார்க்குறது, எல்லாரும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக பழகுறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கே தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்ச வந்தோடனே இன்னும் அவனோட சூழ்நிலை ரொம்ப கீழ்த்தங்கியதாக தான் இருக்குது. அதனால் அவன் க்ளீன் வாட்டரையும் நல்ல தண்ணி இருக்கிற இடம் நல்ல க்ளீன் எனர்ஜி அவனுக்கு வேணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் நினச்ச பிறகு இதெல்லாம் அடையணும்னா ஒரு நல்ல ஒர்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தான் டீசெண்ட் ஒர்க்கை தேடி அலையிறான். தேடும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக போய் இன்டர்வியூக்காக அலையிறான் நிறைய இண்டஸ்ட்ரீஸில். அப்போது வந்து அங்கே நிறைய நடக்குது. என்னத்தை பார்க்குறான் அப்படின்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், நிறைய இன்இக்வாலிட்டிலாம் அங்கே குறையிறத நல்லா கண்கூடாகவே பார்க்குறான். அதெல்லாம் பார்த்த உடனே உலகம் நல்லா போயிட்டுருக்கு. அவனுக்கு மேரேஜ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த மேரேஜ் ஏஜில் அவன் கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு ஒரு நல்ல வீடு கட்டுறாங்க. அந்த வீடு அவன் கட்டுறான் சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸாக அவன் கட்டுறான். அவன் கட்டிட்ட பிறகு அவன் நினைக்கிறான், அந்த வீட்டுக்கு தேவையான சாப்பாடும் ப்ரொடக்ஷனும் அவன் தான் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுவும் ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் ப்ரொடக்ஷனும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போகும்போது அவன் பார்த்த வழிகள் இடங்கள் எல்லாமே ரொம்ப மாறி இருக்குது. அப்போ இதெல்லாமே கிளைமேட்டால் தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போய் நல்லா விளையாடுறாங்க. பீச்சில் விளையாட போது அங்கே இருக்க மீன், நண்டு இதெல்லாம் கடல்வாழ் உயிரினங்களை பார்க்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் பீச் கரையோரம் வந்துட்டாங்க. கரையோரம் உட்காந்து அவன் பீஸ்ஃபுல்லாக நினைக்கிறான், இந்த நாடை மாற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன் வேணும்னு நினைக்கிறான். அதை அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறான். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாடுபட்டோன்னா நம்ம இந்தியாவை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டு கோலை அவனோட ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறான். இதுதாங்க 17 எஸ்டிஜி கோல்ஸ். கீப் மெமரி அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக்.